அம்மா தாயே, நான் உன்கிட்ட வியாபாரம் பண்ணது தப்புதான். தெரியாம வியாபாரம் பண்ணிட்டேன். நான் புள்ள குட்டிக்காரன். என்னை இப்படியே விட்டுருமா, இந்த ஊர் பக்கமே தலை காட்ட மாட்டேன். சும்மா புலமாத. என்ன கூட்டமா வர்றாங்க? அதோ அண்ணனே வந்துட்டாரே. ஓஹோ, இவர்கிட்ட தான் சொல்ல போறீங்களா? என்ன ஒரே கூட்டமா வந்திருக்கீங்க? டொனேஷனா? No, no, tension. You see, this bangle seller created a problem to this. தமிழ்ல சொல்லு. இந்த பொண்ணுக்கு ஒரு பிரச்சனைங்க. இந்த பொண்ணுனால ஏகப்பட்ட பிரச்சனை. இதுக்கே பிரச்சனையா? பிரச்சனை எனக்குங்க. என்னன்னு சொல்லுங்க. நீ சும்மாரியா, நான் சொல்றேன். புதுசா வளையல் போடணும்னு நினைச்சேன். இந்த ஆளு கிட்ட சொன்னேன். எவ்வளவு தைரியம் இருந்தா இந்த ஆளு என் கைய தொடலாம். வளையல்காரன் கைய பிடிச்சு போடாம கழுத்தையா பிடிச்சு போடுவான். அது நெக்லஸ் போடும்போது. நீங்க சும்மா இருங்க. சரி. ஒரு வயசு பொண்ணு கைய ஒரு ஆம்பளை எப்படிங்க தொடலாம்? இது என் மான பிரச்சனை. இந்த பாருமா, வைத்தியம் பண்றவனும் வளையல் போடுறவனும் தொடாம எப்படி சொல்லி பார்க்க முடியும்? யோ, அதெல்லாம் நம்ம கிட்ட நடக்காது. வளையல் போடுறவனா இருந்தாலும் சரி, வைத்தியம் பாக்குறவனா இருந்தாலும் சரி, ஏன் கைய தொடவே கூடாது. புரிஞ்சுதா? அப்ப இந்த பிரச்சனை தீர்க்கவே முடியாது. போ. ஏயா, அன்னைக்கு நீ எதையுமே தொடாம என் பொருள் மேல வளையம் போட்டு என் கடையில காலி பண்ணல. அது பொருளுமா, நீ பொண்ணல்ல. பொண்ணா இருந்தாலும் கைய பிடிக்காம வளையல் போடணும். அவன் தான் என் ஆம்பள. அப்போ இவரு உன் கைய பிடிக்காம வளையல் போட்டுட்டாருன்னா இவர் ஆம்பளன்னு நீ ஒத்துக்கிற? ஆட போட்டுட்டாருமா, என்ன பண்ணுவ? அப்படின்னா அவருக்கு பொண்டாட்டி ஆடுவேன். வளையல் எங்கப்பா? வளையல போட்டா அந்த பொண்ணு கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு சொல்லுது. நீங்க பாட்டுக்கு வளையல் எடுக்கிறீங்க. இந்த பாருங்க, அந்த பொண்ணு ஏதோ வில்லங்கத்தோட வந்திருக்குது. நாம எதுலயே மாட்டிக்காம கப்புன்னு ஓடி போயிருவோம். அது இவ்வளவு பேரை கூட்டிட்டு வந்து சவால் விடுது. இதை நம்ம சமாளிக்கல. நம்ம கௌரவம் என்ன ஆகுறது? வளையல போட கல்யாணம் பண்ணும்ல, கௌரவம் நிக்குமே. ஐயோ, ஒரே குழப்பமா இருக்கு. இதுல ஒரு குழப்பம் இல்ல. நான் உங்களுக்கு சொல்ல, எனக்கு சொல்லிக்கிறேன். நீங்க ஏன் குழம்புறீங்க? கௌரவம் தான் முக்கியம் அப்படிங்கிறீங்க. சரி, இன்னைக்கு எப்படி போட்டுறேன்? வளையல விடுமா? குடியா. இந்த சவால்ல மட்டும் நீ ஜெயிச்சுட்ட, நீ தான் என் புருஷன். அண்ணன் மாட்டியாச்சு. சுத்தமா மாட்டியாச்சு. அண்ணே, ஏனுங்க, ஊரே உங்களுக்காக கட்டுப்படுது. அப்படிப்பட்ட நீங்க வாரத்துக்கு ஒரு நாள் எனக்கு நீங்க கட்டுப்பட்டே தீரணும். இப்ப என் பிடிக்குள்ள இருக்கீங்கல்ல, அதை சொல்றேன். சரி, போதும் போதும் போதும். எண்ணெய் தூத்துங்க. கண்ணுல இருந்து ஆரம்பிக்க போறேன். கண்ணை திறங்க. குப்புறப்படுங்க. முதுகு என்ன தேய்க்கணும்? சரி, தேய்ங்க. சீக்கிரம். என்ன யோசனை? உட்காந்து தேவைங்க சீக்கிரம். தேய்க்கும் போது ஏன் துண்டை போட்டு வரீங்க? தூக்கி வீசுங்க அந்தால. அப்படித்தான் அப்படித்தான். இது என்னது? ஏதோ வளையம் படுற மாதிரி இருக்கு. வளையம் இல்லையா, இது நீ போட்ட வளையல். நீயா? இவ்வளவு நேரம் நீயா தேய்ச்ச? ஆமா. எப்படியா இருந்தது? எந்திரி. அட எந்திரி மேல எந்திரி. என்ன தைரியம் இருந்தா கட்டின பொண்ணாட்டி மாதிரி எனக்கே என்ன சொல்லு நீ?
எப்போ நீ என் கையில வளையல் போட்டியோ அப்பவே நான் பொண்டாட்டி ஆயிட்டேன். நெஞ்சில தேக்கட்டுமா? வளையல் இருக்கானே ஆட்டம் போடுற கொண்ட வளையல அட கொண்ட வளையல அப்படியா? அதுக்கே கைய கடிக்கிறேன் நீ. விடு. டேய் முத்துல தானே பறிச்சு போடு. ஏலச பறிச்சு போட்டினா அவ்வளவுதான். டேய் என்னடா பண்ற நீ? மரம் ஏறுங்க. ஆமா அந்த ஆளோட சுத்திக்கிட்டு இருந்தவன் தானே நீ? அட அந்த ஆளு வேலை வெட்டில இருக்கான். நீங்க மனசு வச்சீங்கன்னா நான் மரமேறி பொழைச்சுக்கணுங்க. ஆமா உனக்கு மலையாரி பழக்கம் இருக்கா? ஓ எவ்வளவு மரமேறி இருக்கிறேன். அந்த ஆளோட சேர்ந்து எவ்வளவு திருடி இருக்கிறேன். நம்ம மனசுல மாட்டுங்க. நான் பிறந்து யோகியனுங்க. எனக்கு ஆளுங்க பத்தாக்குறையா தான் இருக்குது. கூலி விவரத்தையெல்லாம் ஒழுங்கா பேசி முடிச்சுக்குவான். ஒரு மரத்துக்கு 1 ரூபா கூலி. 1 ரூபாயா? அட தூ. ஏன் இந்த ஆள அடிக்கிறீங்க? ஏன் அடிக்கிறீங்க? 1 ரூபா கூலிய காலு துப்புறாங்க. நீங்க தான் கூட்டி கொடுத்தாண்ணா. ஏண்டா என் மூஞ்சியை பார்த்தா கூட்டி கொடுக்குற மாதிரியே இருக்கு. போடா. ஏனுங்க அடிக்கிறீங்க? 1 ரூபாய கேவலமா பேசிட்டானே இந்த பேய். ஐயா இங்க நோட்டு பிரச்சனையா? இவன் நோட்ட கேவலமா பேசலன்னு இந்த நாட்டையே கேவலமா பேசிட்டு இருக்கிறான். அப்படி என்னதான் பேசுனேன்? அது வந்துங்கண்ணா. நீ பேசாத நான் சொல்றேன்டா. அட 50 ரூபாய் நோட்டை தூக்கி எறிங்க, 100 ரூபாய் நோட்டை போட்டு மிதிங்க, 500 ரூபாய் நோட்டை காத்துல பறக்க விடுங்க. நான் ஏன்னு கேட்க மாட்டேன். நல்லா பாருங்க, எல்லா நோட்டுலையும் ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியான்னு நான் பிரிண்ட் பண்ணிருக்கேன். ஆனா 1 ரூபாயில மட்டும்தான் கவர்மெண்ட் ஆஃப் இந்தியான்னு பிரிண்ட் பண்ணிருக்கேன். 1 ரூபாய் நோட்டை மதிக்காதவன் இந்த நாட்டையே மதிக்காதவன். எவன் 1 ரூபாய் நோட்டை மதிக்கிறானோ அவன்தான் இந்தியன். ஆமா இது எப்படி நீங்க கண்டுபிடிச்சீங்க? அண்ணா நான் எங்கேயோ இருக்க வேண்டியவன், ஆனா எங்க இருக்கேன். ஏன்? நான் ஒரு இந்தியன். ஆமா ஆமா இவ்வளவு புத்திசாலித்தனமா இருக்கிறவங்களுக்கு நிச்சயமா சம்பளம் நிறைய கூட்டி கொடுக்கணுங்க. நன்றி அண்ணே. நாளையில இருந்து 1 ரூபா கூட்டி தரணுங்க. எங்க வர சொல்லிட்டு ஆளை காணோம். என்ன பயந்துட்டியா? நான் ஒன்னும் பயப்படல. ஆமா எதுக்காக என்ன வர சொன்னீங்க? நான் இங்க இருக்கேன். நல்லா சமைக்க கத்து கொடுத்தேன், கூடவே காதலையும் கத்து கொடுத்துட்டேன். போய் சொல்லாதீங்க. நான் இப்போ அதெல்லாம் கத்து கொடுத்தேன். கண்ணாலேயே பேசுனியே, அதுக்கு என்ன அர்த்தம்? லவ் தானே? என்ன அப்படி பார்க்காதீங்க, ஒரு மாதிரியா இருக்கு. நேரமாச்சு, நான் கிளம்பணும். விஷயத்த சொல்லுங்க. இத பாரு, காதல்ங்கிறது 2 பேருக்கு நடுவுல வர்றது. அது 4 பேருக்கு தெரிஞ்சு 4 விதமா பேசுறதுக்கு முன்னால நம்ம கல்யாணம் நடக்கணும். என்ன சொல்ற? கல்யாணமா? பின்ன காதலோட சரியா? இல்ல எங்க அண்ணனை கேட்கணும். அது சரி. காதலிக்கும் போது என் இதயத்துல நீங்க மட்டும்தான் இருக்கீங்கன்னு சொல்றது. கல்யாணம்னு வரும்போது அம்மா வந்துருவாங்க, அப்பா நுழைஞ்சிருவாரு, மீதி இருக்கிற சொந்த பந்தம் எல்லாம் பொட்டி பொடிக்கையோட வந்து சேர்ந்துட்டா உன் இதயத்துல எனக்கு எங்கம்மா இடம் இருக்கும்? ஏங்க இப்படி எல்லாம் பேசுறீங்க? என் இதயத்துல நீங்களும் இருக்கீங்க, வேற எங்க அண்ணனும் இருக்காரு. நல்ல வேளை அவர் இருந்துட்டு போட்டோம். அவர் நம்ம கல்யாணத்துக்கு ஒத்துக்கலன்னா? அதுதான் இல்ல, எங்க அண்ணன் ஆசைப்பட்டது எதுவும் வேண்டான்னு சொன்னதே கிடையாது. ரொம்ப நல்ல அண்ணன். அப்படின்னா தொடலமா? ஆனா இன்னைக்கே நீ உன் அண்ணன் கிட்ட சம்மதத்தை வாங்குற என்ன? இன்னைக்கேவா? இப்பவே? அடே சம்மந்தியார் போல இருக்குது. வாங்க 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 அங்க வாங்க. ரொம்ப கையை தூக்குறாலும் ஜாக்கிரதை. வாங்க வாங்க வணக்கம் வணக்கம். வாங்க மாப்ள. வாங்க சம்பந்தி வாங்க. சம்பந்தியா? ஏங்க என்ன பொண்ணே பாக்கல கையே நினைக்கல, அதுக்குள்ள சம்பந்திங்கிறீங்க. பிக்ஸா பண்ணிட்டீங்களா? மிச்சர் எல்லாம் பண்ணலீங்க, இனிப்பு பலகாரம் எல்லாம் பண்ணி வச்சிருக்கீங்க. சாப்பிடலாம் வாங்க. என்னங்க என்னைக்கு வச்சு பேசுறாங்க? உள்ள கூப்பிட மாட்டாங்களா? மரியாதை தெரியாத ஆளுகள் இருக்கிறாங்களே. ஐயோ எனக்கு இப்படி சொல்லி போட்டீங்க, உங்களை கூப்பிடுறதுக்காக நின்னுட்டு இருந்தோங்க. வாங்க 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 மாப்ள வாங்க. பொண்ணை பெத்தவங்க கரெக்டா இருக்கு. எப்படி பண்ணாங்க பாத்தியா? ரிவர்ஸ் கீர்லயே போறாங்க பாரு. வாங்க 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 சம்பந்தி. வாங்க வாங்க சம்பந்தி வாங்க வாங்க. வர்றோம்யா, வழி விட்டா தானே வர முடியும். குறுக்கு நின்று தள்ளு. உட்காரு எடுத்து பரவாயில்ல, எடுத்து உங்களுக்கு தானே. நானும் உட்காந்துக்கிறேனுங்க. உட்காரு, உங்க வீடு தானே. உட்காரு மச்சான். ஆமா இவர் யாருங்க? பார்த்தா நடிகர் அசோக மாதிரியா இருக்காரு. என்ற மச்சன் தானுங்க. என்ன பண்ணிருக்காருங்க? போன வாரம் 2 பேரை கோர்ட்டுக்குள்ள வெட்டி போட்டாங்கன்னு பேப்பர்ல பாத்திருப்பீங்களே. ஆமா, அந்த கோர்ட்ல இவருதான் ஜட்ஜுங்களா?
வெட்டினவனே நான் தாடுங்க. ஐயோ வர வர நம்ம ஆளு அறுவாள் எடுத்துட்டு வயக்காட்டுக்கே போறது இல்ல. அறுவடையே கோர்ட்டு போலீஸ் ஸ்டேஷன்ல தான். ஏனுங்க இவர் கொஞ்ச நேரம் வெளியில இருக்குங்களேன். ஏனுங்க இல்ல நாம சீர்சினத்தை பத்தி பேசுவோம். அது இவருக்கு கொஞ்சம் ஜாஸ்தியா படலாம், கோவம் வரலாம், அறுவாள் ஞாபகம் வரலாம். வெளியே அனுப்பிச்சாலும் வெட்டுறேன் பாருங்க, பரவாயில்லைங்களா? ஐயோ இங்கே இருக்கட்டுங்க. வெட்டு உழுவுதுன்னு ஆகி போச்சு. அப்புறம் உள்ள வெட்டினா என்ன, வெளியே வெட்டினா என்ன? நல்ல நேரம் முடியறதுக்குள்ள பொண்ணை வர சொல்றேன், பாத்துறீங்களா? இது பாருங்க, நானோ என் பையனோ பொண்ணை பார்க்கணுங்கிற அவசியமே இல்ல. அப்ப தட்ட மாத்திக்கலாம்ங்க. அது இல்லைங்க, பொண்ணை பார்த்து ஓகே பண்றதுக்கு ஒருத்தன் வர்றான். அவன் பார்த்து சரின்ட்டானா இவன் தாலி கட்டிடுவான். அதோ வந்துட்டாரே. ஏனுங்க யாருங்க இவரு? நான் சொன்னேன்ல. அவருங்களா? நில்றாங்க. அப்படியா? ஏனுங்க ஒன்ற ஒரு தராதரம் தெரியாத வீட்டுக்குள்ள வர சொல்றீங்க? என்னடா சொன்ன? யோ தராதரத்துல அவனுக்கு என்ன குறைஞ்சு போச்சு? சந்தையில குப்பை கொட்டுற அனாதை பையன் என் மேலேயே கை வச்சவன், அவன் முடிவெடுத்துதான் என் தங்கச்சி கல்யாணம் நடக்கணும்னா இப்படி ஒரு சம்மந்தமே எங்களுக்கு தேவையில்லை. அட்டால் போட. இது பாரு ராசப்பா, இவன் முதல்ல வெளியே போனாதான் இந்த நிச்சயத்துமே நடக்கும். என்னடா சொன்ன? ஐயா நான் இங்க வந்ததுனால ஒரு நல்ல காரியம் நிக்க வேணாங்க. நான் போயிடணுங்க. நீங்க நிச்சயமிட்டு வாங்க. நில்லுப்பா. உன்னை வெளியே போக சொன்னாலும் ஒண்ணுதான், என்ன வெளியே போக சொன்னாலும் ஒண்ணுதான். என்னமோ ஊர்வலத்துல பொண்ணே இல்லாத மாதிரியும் இவன் ஒரு அதிசயமா பொண்ணை பத்த மாதிரி பேசுறான். இங்க பாரு, என்ன பகச்சிட்டு நம்ம சொந்தத்துல வேற பொண்ணு எடுத்துருவியா இல்ல எடுக்கதான் நான் விட்டுருவேனா? என்னடா சவால் உரையா? உனக்கே என்னை பத்தி நல்லா தெரியும். நான் ஒரு காரியத்தை மனசுல நினைச்சு இறங்கன்னா அதை முடிக்காம வீடு திரும்ப மாட்டேன். வெளியில வந்து வேடிக்கை பாரு. என்னமோ அதிசயமா புள்ள பத்த மாதிரி சம்பந்தத்தை வேண்டாம், பெருசு முந்திக்கிச்சு. வெளியே வந்து பாரு. ஏய் எல்லாரும் வாங்கடா, அவன் என்னதான் பண்றான்னு பாத்துருவான். ஏவாலா ஐயா, ஊருக்குள்ள என் பையனுக்கு பொண்ணே கிடைக்காதுங்கறியா? என்ன எப்படி சொல்றீங்க? ஒரு பொண்ணு உங்க வீட்டுக்கு மருமகளா வர்றதுக்கு ரொம்ப கொடுத்து வச்சுக்கோணுங்க. அப்படிங்கிற? ஆமாங்க. ஏய் இந்தாங்க கொண்டா. இந்த அப்படி கொடுத்து வச்ச பொண்ணு வேற யாரா இருக்க முடியும்? உன் தங்கச்சி தாப்பா அந்த பொண்ணு. ஐயா ஐயா கையில வேலைக்கு ஆகாது. தட்டை மாத்தியாச்சு, எல்லாம் முடிஞ்சு போச்சு. ஒரு நல்ல நாளா பார்த்து கல்யாணத்தை வச்சுக்க வேண்டியதா. பிரதர் தேங்க்ஸ் பிரதர். ஏன்னா அம்சமான ஒரு பொண்ணை வீட்டுக்குள்ளே வச்சுட்டு 10 கிலோமீட்டர் பொண்ணு தேடி அலறியடான்னு எனக்கு ஞாபகப்படுத்தி பாத்தீங்களா? அதுக்கு தான் இந்த தேங்க்ஸ். நீ வேலைன்னு அனாதின்னு சொன்னோன்னே எனக்கு சூரியன் ஆயிடுச்சு. இப்ப அவர் தங்கச்சி கொடுத்து எனக்கு ஈக்குவலா சம்பந்தம் ஆயிட்டாரு. மாப்பிள்ளை வீட்டு சார்பில் நான் கூப்பிடுறேன். கல்யாணத்துக்கு 2 பேரும் கட்டாயம் வரணும். பொண்ணு வீட்டு சார்பில் நீயும் ஒரு பத்திரிக்கை வச்சிருப்பா. சம்மர் கடையும் கட்டாயம் கூட்டுவாங்க. அவ்வளவுதான் காட்ட முடியும், அதுக்கு மேல காட்ட முடியாது. மத்த கம்பெனிகள் காட்டலாம், ஆனா எங்க கம்பெனி காட்டாது.